வணக்கம். இந்த கொஸ்டின் பாருங்க. இது ரீசெண்டாக நடந்த கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 2 எண்களின் கூட்டுத்தொகை 14 ஆகவும் வேறுபாடு 10 ஆகவும் இருந்தால் அந்த 2 எண்களின் பெருக்கல் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்குது. அந்த 2 நம்பருக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் வந்து 10. அப்படின்னா அந்த 2 எண்களுடைய பெருக்கல் மதிப்பு, அந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக புக் மெத்தடில் இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, x plus y equal to 14, அந்த 2 நம்பரை x y எடுத்துக்கிட்டு x plus y equal to 14, x minus y equal to 10 அப்படின்னு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இந்த 14 இருக்கு இல்லையா, இந்த 14 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 7 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 10 இருக்கு இல்லையா, 10 2ஆல் டிவைட் பண்ணுங்க, அது 5. ஸோ 14 divided by 2 equal to 7, 10 divided by 2 equal to 5. இந்த 7ஐயும் 5ஐயும் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா, 7 5 ப்ளஸ் பண்ணால் 12 கிடைக்குது இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த 12ங்கிறது தான் முதல் எண். இந்த 7லேருந்து 5 மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணால் நமக்கு 2 வரும். இந்த 2 தான் செகண்ட் நம்பர், அதுதான் இரண்டாவது எண். இப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அந்த 2 எண்களின் பெருக்கல் மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இந்த 12ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 24, சி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதில் பெரிய நம்பர் என்னன்னு கேட்பாங்க, அல்லது அதில் சிறிய நம்பர் எதுன்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணுற மெத்தட் இதுதான். இப்போ இதே பேட்டர்னில் இன்னொரு கொஸ்டின் நான் கீழே கொடுத்துருக்கேன், இதுக்கு ஆன்சர் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.